ஒரு லேப்டாப் போதும், ஏஐ மூலம் லட்சங்களில் சம்பாதிக்கலாம். லைட்டாக எல்லாம் யோசிக்கிறீங்கன்னு தெரியுது, அது என்னன்றதை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்தியாவில் லட்சக்கணக்கான மக்கள் ஒரு பிஸ்னஸை லாபகரமாக நடத்திட்டு இருக்காங்க. அந்த மக்கள்கிட்ட ஆஃபீஸ் கிடையாது, எம்ப்ளாயிஸ் கிடையாது, ஃபண்டிங் பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஃபண்டிங்கே அதுக்கு தேவையில்லை. வெறும் ஒரே ஒரு ஏஐ மட்டும் வச்சு பண்ணுறாங்க. எவ்வளோ பேர் பண்ணுறாங்க தெரியுமா? 32 லட்சம் மக்கள் இந்தியாவில் இதை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மனிதன், ஒரு லேப்டாப், ஃப்ரீ ஏஐ ஈக்குவல்ஸ் டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்ச ரூபா சம்பாத்தியம். கொஞ்சம் டீப் டைவ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 2022 வெறும் 8 லட்சமாக இருந்த ஏஐ பவர்டு சோலோப்ரனர்ஸ். ஆமாங்க, நம்ம இன்னைக்கு இந்த ஏஐ பவர்டு சோலோப்ரனர்ஸ் பற்றி தான் பேச போகிறோம். தமிழில் இவங்களை எப்படி கூப்பிடுவோம்னா தனி நபர் தொழில் முனைவோர் அப்படின்னு கூப்பிடுவோம். ஆக 2022 8 லட்சமாக இருந்த இவங்க வெறும் 3 வருஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா 32 லட்சமா வளர்ந்துருக்காங்க. 300% இயர் ஆன் இயர் growth இருந்திருக்கு இவங்களுக்கு. இவங்களுடைய ஆவரேஜ் மந்த்லி இன்கம் எவ்வளவு இருந்தது தெரியுமா? 2022 45,000 ரூபாய் இருந்தது. இன்னைக்கு ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா 1.5 லட்ச ரூபாயில இருந்து 2 லட்ச ரூபாய் வரை இருக்கு. இன்னொரு முக்கியமான டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 32 லட்சம் மக்கள் சொல்றேன் இல்லையா, இந்த 32 லட்சம் மக்கள்ல பார்த்தீங்கன்னா 22% தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருந்து தான் அவங்க உருவாகி இருக்காங்க. இதை நான் சொல்லலை, மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஐடி மெய்டி சார்பாக நடத்தின நாஸ்காம் சோலோப்ரனர் சர்வே வந்து இதை நிரூபிக்குது. ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேங்க, இந்த வீடியோ முடிவில் நீங்கள் 2 விஷயத்தை வந்து முடிவு பண்ணுவீங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா, என்னடா இவ்வளோ நாளாக இது தெரியாமல் போச்சே அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. அப்படி இல்லை அப்படின்னா நத்திங் இஸ் டூ லேட் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆக்ஷனில் இறங்குவீங்க. இங்கே பாருங்கள், நான் இங்கே மோட்டிவேஷன் விற்க வரல, ஃபேக் ட்ரீம்ஸு விற்க வரல. நான் சொல்கிறது ஒவ்வொன்றுமே ரியல் நம்பர்ஸு, ரியல் டேட்டா, ஆக்சுவல் ரியாலிட்டி பிஹைண்ட் ஆல் ஏஐ சோலோப்ரனர்ஸ். அவங்க பின்னாடி இருக்கிற அந்த ரியாலிட்டியை தான் நான் இங்கே பேச வந்திருக்கேன். இப்போ இந்தியாவில் 32 லட்சம் மக்கள் இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும். இதுக்குன்னு கவர்மெண்ட் எதுவும் ஏஐ சோலோப்ரனருக்குன்னு தனியாக ஒரு அமைப்பு வச்சு, ஒரு அசோசியேஷன் வச்சு அப்படிலாம் ஆப்ரேட் பண்ணுறதே இல்லை. இந்த 32 லட்சம்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த நம்பரை எங்கேருந்து எடுக்கிறோன்னா ஃப்ரீலான்சர் பிளாட்ஃபார்மு, கிரியேட்டர் எக்கானமி ரிப்போர்ட்டு, சாஸ் டேட்டா, சாஸ்னா சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ், அந்த சாஸ்னுடைய டேட்டா அண்ட் தென் பேமெண்ட் பிளாட்ஃபார்ம், இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி தான் இந்த ஏஐ சோலோப்ரனர்ஸ் இவ்வளோ பேர் இருக்காங்க. அதுவும் 32 லட்சம் பேர் இவ்வளோ அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்ற டேட்டாவையும் நம்ம எடுத்துருக்கோம். சரி, இந்த ஏஐ சோலோப்ரனர்ஸ் அப்படி என்ன தான் வேலை பண்ணுவாங்க? இது உங்களில் நிறைய பேருக்கு கேள்வியாக வரும். நான் சொல்கிறேன், முக்கால்வாசி இந்த ஏஐ சோலோப்ரனர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏஐயில் ஃப்ரீலான்சராக இருப்பாங்க, ஏஐயில் கான்டென்ட் கிரியேட்டர்ஸாக இருப்பாங்க, மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோசாஸ் ஃபவுண்டர்ஸாக இருப்பாங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த மைக்ரோசாஸ் வந்து ஒரு பெரிய ஆபத்து வாய்ந்தவனா வந்து காப்பாற்றிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு வேலையை அந்த மைக்ரோசாஸ் பண்ணுது. அதில் இருக்கவங்க அவ்வளோ மணி வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தாண்டி ஆட்டோமேஷன் கன்சல்டன்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மள மாதிரி ஆன்லைன் எஜுகேட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி குரூப் மக்கள் தான் இந்த ஏஐ சோலோப்ரனர்ஸாக ரொம்ப ரொம்ப கலக்கிட்டு இருக்காங்க. இந்தியா லெவலில் பார்த்துட்டோம். இப்போது குளோபல் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா 250 லட்சம், அதாவது 2.5 கோடி மக்கள் இந்த ஏஐ பவர்டு சோலோ பிஸ்னஸை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. கண்ட்ரி வைஸ் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் ஃபஸ்ட்டு, நமக்கு எல்லாத்துக்கும் அது தெரியும். அமெரிக்கா தான் ஹையஸ்ட் ரெவென்யூ. யூரோப் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியாக பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மெயினாக அந்த குவாலிட்டியில் கான்சென்ட்ரேட் பண்ணி அதை பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து 3வது இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தா இந்தியா தான். இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா வெரி ஃபாஸ்டஸ்ட் growth. அதுக்கு காரணம் ரொம்ப சிம்பிள், லோ காஸ்ட்டு, நம்மக்கிட்ட ஹை டேலண்ட் பீப்புளு. அதுக்கப்புறம் ஏஐ லெவரேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அமெரிக்கா தான் வந்து ஏஐயில் வந்து இனோவேஷனில் ஃபஸ்ட்டு இருந்தாலுமே அதை அடாப்ஷன் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா தான். அதனால தான் இந்த பிஸ்னஸ் வந்து இந்தியாவில் ஒரு பிக்கஸ்ட் அட்வான்டேஜை வந்து கொண்டு வருது. இந்த ஏஐ சோலோப்ரனர்ஸ் எப்படி இவ்வளோ பெரிய மணி மேக் பண்ணுறாங்க, என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு கேள்வியாக இருக்கும். கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே போய் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மொத்தம் 3 மாடல் இருக்குது. ஒவ்வொரு மாடலாக நம்ம பார்ப்போம்.
ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கல்ல? சரி, இப்போ மாடல் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஐ ப்ளஸ் சர்வீசஸ். இதுதான் மாடல் 1. இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஒன் ஆஃப் த சூப்பர் மாடல் விச் இஸ் கிவிங் ஃபாஸ்டஸ்ட் மணி. அப்படி என்ன இதில் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் பாட். இப்போ நம்ம வாட்ஸ்அப்பில் பண்ணுறோம் இல்லையா, இந்த வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் பாட்டோ இல்லை சேட் பாட்டோ இணைச்சோம் அப்படின்னா நிறைய சின்ன சின்ன பிஸ்னஸ்க்கு இது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். மெயினாக பார்த்தீங்கன்னா கிளினிக்ஸு, ஸ்வீட் ஷாப்பு, சின்ன சின்ன இ-காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அஸ்ட்ராலஜர்ஸு, இந்த சாரீ பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 மணி நேரத்தை மிச்சம் பண்ணி கொடுக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லீட் ஆட்டோமேஷன் ஃபார் கோச்சஸ். இப்போ நம்மள மாதிரி இந்த கோச்சிங் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஏஐ ஏஜென்ட்ஸ் வச்சு ஃபுல்லாக ஆட்டோமேட் பண்ணுறது. அவங்களுக்குமே இந்த வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டா இதெல்லாம் ஆட்டோமேட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுடைய லைஃப் வந்து ஈஸியாக போயிடும். இது இல்லாமல் நிறைய பிஸ்னஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்டென்ட் தேவைப்படுது. அது வந்து ஏஐலேருந்து நம்ம எடுத்து கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பிஸ்னஸில் வந்து நிறைய லாபத்தை இந்த ஏஐ சோலோப்ரனர்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஃபேன்சி டெக்னாலஜி எங்கேயுமே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ப்ராப்ளத்தினுடைய கிளாரிட்டி இருக்கணுங்க, இவ்வளோதான். இப்போ நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு தியரிட்டிக்கலாக இருந்திருக்கும். ஆனால் இந்த 32 லட்சம் இருக்காங்க இல்லையா, அதுலேருந்து நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பிக்கப் பண்ணி கொடுக்குறேன். நம்ம தமிழ்நாட்டில் சேலத்தில் ஒரு ஸ்வீட் கடை இருக்குது. அந்த ஸ்வீட் கடைக்கு வெப்சைட் கிடையாது, டெலிவரி பாய்ஸ் கிடையாது, இன்ஸ்டாகிராம் டீம் கிடையாது. இப்போ எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இன்ஸ்டாகிராம் டீம் வச்சுக்கிறாங்க, ஒரு சோஷியல் மீடியா டீம் வச்சுக்கிறாங்க. ஒரு 12 வாரத்துக்கு பிளான் போடுறாங்க, வாரத்துக்கு 3 போஸ்ட் போடுறாங்க. ஆனால் ரிசல்ட்டுன்னு வந்து பார்த்தீங்க, பிஸ்னஸ்னுடைய ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக இருக்காது. ஆனால் இந்த கடையை எடுத்துக்கிட்டிங்கன்னா எதுவுமே இவங்க வைக்கல, ஆனால் இவங்க மாதத்துக்கு 2.5 லட்ச ரூபா லாபம் பார்க்குறாங்க. இது எப்படி பாசிபிள்? உங்களுக்கு நான் டீகோட் பண்ணுறேன். ஒரு வாட்ஸ்அப் பாட்டு, இந்த ஒரு வாட்ஸ்அப் பாட் இருக்குல்ல, 90% ஆஃப் த கஸ்டமர் கொரிஸை ஹேண்டில் பண்ணிடும். நீங்கள் இப்போ டெலிவரி பண்ண போகிறீங்களா, அதுக்கு பதில் சொல்லிடும். நியூ இயருக்கு ஆஃபர் இருக்கா, ரிபப்ளிக் டேக்கு ஆஃபர் இருக்கா, அதுக்கு பதில் சொல்லிடும். ஆர்டர் ஸ்டேட்டஸ் என்னாச்சு, அதுக்கு பதில் சொல்லிடும். பாட்டே எல்லாம் பதில் சொல்லிடும். நம்ம மேனுவலாக பதில் சொல்ல வேணாம். ரியல் டைமில் நாம் என்ன பண்ணுவோம், ஒவ்வொன்றுத்துக்கும் உட்காந்து நாம் பதில் சொல்லிகிட்டு இருப்போம். இது மட்டும் இல்லாமல் கேன்வா ஏஐ யூஸ் பண்ணி வாரத்துக்கு ஒரு 3 ரீல் கிரியேட் பண்ணிடலாம். போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கிரியேட் பண்ணிடலாம். எடிட்டிங் பற்றின பிரச்சனை அங்கே உங்களுக்கு இருக்காதுன்றது தெரியும். இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுது அப்படின்னா 30% ஆஃப் த ஆர்டர்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. 5 மணி நேரத்தை ஒரு நாளைக்கு அந்த ஸ்வீட் கடையில் சேவ் பண்ணி கொடுக்குது. இதை தாண்டி ஹையர் ரிப்பீட் ரேட் வருது. இந்த ஹையர் ரிப்பீட் ரேட் எப்படி சாத்தியம்னா, இப்போ நார்மலாக நம்மளுடைய கஸ்டமர்கிட்ட அவங்களுடைய ஆனிவர்சரி டேட்டு, பர்த்டே டேட் எல்லாம் நம்ம கேட்போம். இது நம்ம கிட்ட அந்த டேட்டா இருக்கும். நம்ம வாட்ஸ்அப் பாட்டில் நம்மளுடைய டேஷ்போர்டில் போய் அவங்கள செலக்ட் பண்ணி அவங்களுக்கு அந்த ஆஃபரை மட்டும் ரன் பண்ணணும் அப்படின்னா இதுவே ஆட்டோமேட்டிக்காக பாட்டே ரன் பண்ணி கொடுத்துரும். அப்போ அவங்க பிறந்த நாள் அன்னைக்கு 50% ஆஃபில் நீங்கள் கேக் கொடுக்குறீங்கன்னா தாராளமாக உங்கள்கிட்ட வந்து வாங்குவாங்க தானே. அந்த மாதிரி ஹையர் ரிப்பீட் ரேட் வந்து இதில் சாத்தியம். இப்படி தாங்க அவங்க 2.5 லட்ச ரூபா மாதம் சம்பாதிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த 2.5 லட்ச ரூபா வந்து ஸ்வீட் மூலமாக வரல, ஸ்மார்ட் ஆட்டோமேஷன் மூலமாக வருது, மக்கள் கடை மேலே வச்சுருக்க ட்ரஸ்ட் மூலமாக வருது, கடையிலேருந்து இவங்க மக்களுக்கு காமிக்கிற கன்சிஸ்டன்சி மூலமாக வருது. இது எல்லாமே ஏஐ பவர்டுங்க. ஒரு எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டிலேருந்து பார்த்துட்டோம். அடுத்த எக்ஸாம்பிள் நார்த்துக்கு போவோம். லக்னோவில் ஒரு டியூஷன் டீச்சர், அவங்க பேரை ரிவீல் பண்ண வேணான்னு சொல்லிட்டாங்க. அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா பாஷினி ப்ளஸ் சிந்தசியா ஸ்டைல் அவதார் இருக்குது. பாஷினி நம்ம நிறையா பேசியிருக்கோம், இருந்தாலும் நான் திரும்ப சொல்கிறேன். ஏஐ மிஷன் ஆஃப் இந்தியாவில் க்ரியேட் பண்ணது பாஷினி பிளாட்ஃபார்ம். வாய்ஸ் டு டெக்ஸ்ட்டு, டெக்ஸ்ட் டு வாய்ஸு, இது எல்லாமே க்ரியேட் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம். ஆல்ரெடி அது வந்து 22 லாங்குவேஜஸ் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குது. ஐ திங்க் இப்போ 36 லாங்குவேஜஸ் ரீச் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த பாஷினி சிந்தசியாலாம் யூஸ் பண்ணி இவங்க கிளாஸ் ஹிந்தியில் எடுக்கிறாங்க இல்லையா, அதை ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து இங்கிலீஷ்க்கு கன்வெர்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸுக்கு வந்து அந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ஸ் வந்து அனுப்புகிறாங்க. இந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் அனுப்புறது எல்லாமே ஆட்டோமேட்டடாக வச்சுருக்காங்க. இப்போ ஒவ்வொரு பேரண்ட்டுக்கும் மண்டே வந்து அந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் போகணுன்னா அதுவாக தானாக அனுப்பிடும். ஸோ பாஷினியை யூஸ் பண்ணாங்கன்னா பாஷினி வந்து ஃப்ரீ. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லாங்குவேஜை சப்போர்ட் பண்ணோம், ஹிந்தியிலேருந்து இங்கிலீஷ் கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்க, ஹேஜன் யூஸ் பண்ணுறாங்க,
அதுக்கப்புறம் சிந்தசியா யூஸ் பண்ணுறாங்க, இந்த ஏஐ அவதார் கிரியேட் பண்ணுறது. சரி, அது வந்து மந்த்லி ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வரும், ரொம்ப பெரிய அமௌண்ட் வராது, எனக்கு தெரிஞ்ச ஒரு 1000 ரூபா 1500 வரும். கூகுள் டாக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, இது வந்து உங்களுக்கு நோட்ஸ், கிளாஸ் நோட்ஸ் வந்து ஆட்டோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. இது இல்லாமல் ஒரு வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஏபிஐ ஒன்று ரன் பண்ணுறாங்க. இது எல்லாம் சேர்ந்து 15 பேராக இருந்த ஸ்ட்ரென்த்தை, டியூஷனில் இருந்த ஸ்ட்ரென்த்தை இது பட்டுன்னு 200 மாற்றிருச்சு. இதெல்லாம் எதை வச்சு ஆப்ரேட் பண்ணுறாங்க தெரியுமா? வெறும் ஒரு 20,000 ரூபா ஆண்ட்ராய்டு மொபைலு ப்ளஸ் ஜியோ 4G, இது ரெண்டுத்தை வச்சு இவ்வளோ பெரிய விஷயத்தை அவங்க வந்து செஞ்சுருக்காங்க. இப்போது 2வது மாடல் மைக்ரோ சாஸ் மாடல். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மைக்ரோ சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ். இந்த மைக்ரோ சாஸ் மாடல் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க போகுது இண்டஸ்ட்ரியில். ஏன் அப்படின்னா இதனுடைய கான்செப்டே ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். ஒரு சின்ன ப்ராப்ளம், அதுக்கு ஒரு சின்ன சொல்யூஷன், இவ்வளோதான். திரும்பவும் சொல்கிறேன், ஒரு சின்ன ப்ராப்ளம், அதுக்கு வந்து ஒரு சின்ன சொல்யூஷன். சரி, இந்த மைக்ரோ சாஸ்னா என்னன்றதை நான் சொல்லிடுறேன். ஒரு ஸ்பெசிஃபிக் பெயினை கண்டுபிடிக்கிறோம். ஏதோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இல்லை ஒரு ஊரில் ஒரு ஸ்பெசிஃபிக் பெயினை கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி அந்த ஸ்பெசிஃபிக் பெயினை அனுபவிக்கிற ஒரு ஸ்பெசிஃபிக் ஆடியன்ஸை கண்டுபிடிக்கிறோம். இப்போ இதுக்கு ஒரு சிம்பிளாக ஏஐ பவர்டு டூலை கண்டுபிடிக்கிறோம். இவ்வளோதான் விஷயம். மாதம் சப்ஸ்கிரிப்ஷன், மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனோ இல்லை இயர்லி சப்ஸ்கிரிப்ஷனோ போடலாம். நம்ம பாட்டுக்கு சோலோவாக அந்த பிஸ்னஸை ரன் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஃபண்டிங் தேவையில்லை, பிக் டீம் தேவையில்லை, இந்த இப்போ நெக்ஸ்ட் யூனிக்கான அது இதெல்லாம் சொல்கிறாங்களே அந்த மாதிரி ப்ரெஷர் எதுவுமே கிடையாது. நம்ம பாட்டுக்கும் பேசாமல் அந்த பிஸ்னஸை ரன் பண்ணிகிட்டு இருக்கலாம். எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், என்ன மாதிரி அந்த பிஸ்னஸ் இப்போ ரியல் டைமில் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். இந்த ரெஸ்யூம் ஆப்டிமைசேஷன், அதுக்கு வந்து ஒரு மைக்ரோ சாஸ் இருக்குங்க, ஏஐ பேஸ்டு மைக்ரோ சாஸ் இருக்குது. இந்த ரெஸ்யூம் ஆப்டிமைசேஷனுக்கு முன்னாடி அதில் என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்றத நான் குயிக்காக சொல்கிறேன். நிறைய பேர் நம்ம வேலைக்கு அப்ளை பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் இருக்கும், மேனேஜருக்கு வந்து ஏதாவது சொல்லியிருப்பார், அவங்களுக்கு அங்கே செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து பயங்கரமாக பீறிட்டு வந்திருக்கும். அப்போ அவங்க இஎம்ஐ பற்றி நினச்சிருக்க மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, நேராக வீட்டுக்கு வந்து ஒரு 9 மணிக்கு உட்காந்து ஒரு 2 மணி வரை நாக்ரியை ஓப்பன் பண்ணி ஒரு 200லேருந்து 300 ஜாப்ஸுக்கு வந்து அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்ணி முடிச்சிட்டாங்களா, இப்போது திங்கக்கிழமை ஏதாவது ரிப்ளை வருதான்னு பார்ப்பாங்க, வந்திருக்காது. இவங்க என்ன நினைப்பாங்க, திங்கக்கிழமை எல்லாம் ஆஃபீஸ் ப்ரெஷரில் ஹெச்ஆர்லாம் இருப்பாங்க, யாரும் பார்த்துட்டு நமக்கு ரிப்ளை பண்ணல நினச்சிட்டு விட்ருவாங்க. திரும்ப செவ்வாய்க்கிழமை பார்ப்பாங்க, அப்பையும் ரிப்ளை வந்திருக்காது. 300 ஜாபுக்கு அப்ளை பண்ணி ஒருத்தர் கூட ரிப்ளை பண்ண மாட்டாங்க. ஒரு சில ரிப்ளை வரும், அதுவும் ஆட்டோ ரிப்ளையாக வரும். நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணதுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆட்டோ ரிப்ளை வரும். இவ்வளோதான் வந்திருக்கும். ஏன் அப்படி நடக்குது தெரியுமா? ஏன்னா உங்கள் ரெஸ்யூம் எதுவுமே ஏடிஎஸ்ஸை பாஸ் பண்ணலை. ஏடிஎஸ்னா அப்ளிகன்ட் ட்ராக்கிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்ஆர் லெவலில் ஒரு டூல் வச்சுருப்பாங்க. 90% ஆஃப் த கம்பெனிஸ் இந்த டூல் வச்சுருக்காங்க. இந்த ஏடிஎஸ்ஸை உங்களுடைய ப்ரொஃபைல் பாஸ் ஆகிருக்காங்க. இப்போது என்ன சொல்யூஷன் தேவை? நம்மளுடைய ரெஸ்யூமு ஏடிஎஸ் டூலை பாஸ் பண்ணி உள்ளே போகணும். இதுதான் சொல்யூஷன் தேவை. இதுக்கு வந்து ஒரு மைக்ரோசாஸ் ஏஐ பேஸ்டு சொல்யூஷன் நம்ம க்ரியேட் பண்ணலாம். எப்படி க்ரியேட் பண்ணலாம்? நம்மளுடைய டூலு கொடுக்குற ரெஸ்யூமை அனலைஸ் பண்ணட்டும். அதுக்கப்புறமா ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு மேட்ச் ஆன மாதிரி நம்மளுடைய ரெஸ்யூமை நம்ம ஆல்டர் பண்ணணும். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏடிஎஸ், இந்த ரெக்ரூட்டர்ஸுக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது, ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது. இதை வந்து நமக்கு ஓவர் கம் பண்ணுற மாதிரி நம்மளுடைய ரெஸ்யூமை ரீரைட் பண்ணணும். இதெல்லாம் தாண்டி ரெஸ்யூமுக்கு ஒரு ஸ்கோரு ப்ளஸ் சஜஷன்ஸ். இப்போ சில டெக்னிக்கல் ஸ்டாக் வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணாமல் இருப்பாங்க, ஆனால் அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் அதை அவங்க ஹைலைட் பண்ணி கேட்டிருப்பாங்க. அப்போ நம்மளுடைய டூல் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து ரெஸ்யூமில் ஹைலைட் பண்ணி காமிக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுடைய ஏஐ டூலில் கொடுத்தோம் அப்படின்னா இது மக்களுக்கு, இந்த மாதிரி வேலை தேடுற மக்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ இதில் யார் டார்கெட் யூசர்ஸ்ன்னு பார்த்தா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம், வேலை தேடுறவங்க. அதை விட இதுக்கு வந்து ஒரு டார்கெட் யூசர்ஸ் வந்து ஒரு பெரிய கம்யூனிட்டி இருக்குது, அதுதான் ஃப்ரெஷர்ஸ் கம்யூனிட்டி. இந்த ஃப்ரெஷர்ஸ் இருக்காங்க இல்லையா, வேலை தேடுறாங்க இல்லையா அவங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் ஸ்விட்சர்ஸ், இந்த ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி மாறுறவங்க, மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்பிஏ கிராஜுவேட்ஸு, இந்த எம்எஸ் அப்ளிகன்ஸு. ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்யூம் ஏஐ பேஸ்டு சாஸ் டூல் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, மானிட்டைசேஷன் என்ன பண்ணலாம், எவ்வளோ அமௌண்ட் இவங்களுக்கெல்லாம் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்யூமுக்கு ஒரு 500 ரூபா போடலாம். இல்லையா மந்த்லி பேக்கேஜ்னு போட்டு ஒரு 1000 ரூபா போடலாம். இல்லை கரியர் பேக்குன்னு சொல்லிட்டு ஒரு 3000 ரூபா போடலாம். இது பக்காவாக ஒர்க் அவுட் ஆகும். அவங்க வந்து ஏஐக்கு பே பண்ண மாட்டாங்க வர மக்கள், ஆனால் அவங்க ஜாப் இருக்குல்ல
அந்த ஜாப் வேணும்ல, அதுக்கு கண்டிப்பாக பே பண்ணி வருவாங்க. அடுத்து எக்ஸாம்பிள் 2, இன்வாய்ஸ் ஆட்டோமேஷன். இது வந்து ஒரு ஏஐ மைக்ரோ சாஸ். ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நிறைய ஸ்மால் கம்பெனிஸ் இருக்குது, ஸ்மால் பிஸ்னஸஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பிரச்சனை இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுறது, இன்வாய்ஸ் க்ரியேட் பண்ணுறது, ஜிஎஸ்டி மிஸ்டேக்ஸ் இல்லாமல் பண்ணுறது, ஃபாலோஅப்ஸ் இருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு மேனுவல் ரிசோர்ஸ் போட்டு அதை வந்து ஃபாலோ பண்ணுறது, ரெக்கார்ட்ஸை கரெக்டாக ஒரே இடத்துல மெயின்டைன் பண்ணுறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த கம்பெனிஸ்க்கு இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஒரு மைக்ரோசாஸ் சொல்யூஷன் வந்து சொல்லலாம். ஏஐ பவர்டு ஒரு இன்வாய்ஸ் டூல் ஒன்று க்ரியேட் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக்காக அதுவே இன்வாய்ஸ் க்ரியேட் பண்ணிடும். ஜிஎஸ்டிக்கு என்ன கண்டிஷன்ஸோ அதை மேட்ச் பண்ணி அந்த இன்வாய்ஸ் க்ரியேட் பண்ணிடும். பேமெண்ட் ரிமைண்டர் சென்ட் பண்ணிடும், ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணிடும். இதுக்கு டார்கெட்டட் ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சர்ஸு, கன்சல்டன்ட்டு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்மால் ஏஜென்சிஸு, இப்போ இந்த மாதிரி கோச்சஸ், இவங்களுக்கெல்லாம் இது வந்து உண்மையிலேயே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 300 ரூபாயிலேருந்து 1000 ரூபா வரை நம்ம மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் போடலாம். நல்ல ஒரு மானிட்டைசேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு சாஸ் பிஸ்னஸ் தான் இது. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து இதை ஏன் விரும்பி வருவாங்க அப்படின்னா, அவங்களுடைய டைம் அண்ட் ஸ்ட்ரெஸ் வந்து சேவ் ஆகும். இங்கே வந்து காசு ஒரு பிரச்சனையாக இருக்காது. பட் இவங்க இங்கே இதை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, இதற்கான சொல்யூஷனை நம்ம கரெக்டாக கொடுத்தோம்னாவே இதுக்கு நிறைய பேர் வருவாங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், மைக்ரோசாஸ் வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய ரெவல்யூஷனை ஏற்படுத்த போகுது. பட் ஏன் வந்து சோலோப்ரனர்ஸுக்கு, ஏஐ சோலோப்ரனர்ஸுக்கு இந்த மைக்ரோசாஸ் வந்து ஒரு நல்ல டூலாக பிஸ்னஸாக இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து ரிஸ்க் வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க. ஏன்னா ஸ்கோப் வந்து சின்னது. ஏன்னா நம்ம ஒரு சின்ன ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ண போகிறோம், சின்ன ஆடியன்ஸை தான் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கோப் வந்து ரொம்ப சின்னது. அடுத்தது வந்து நீங்கள் அந்த வயபிள் ப்ராடக்டை வந்து உடனே க்ரியேட் பண்ணிடலாம். இது தாண்டி இதை ஒரு தடவை தான் நம்ம க்ரியேட் பண்ணுறோம், ஆனால் நம்ம நிறைய பேருக்கு விற்கிறோம். 100 பேருக்கு, 1000 பேருக்கு, 1,00,000 பேருக்கு இதை விற்போம். அப்போ அதில் நமக்கு நிறைய இன்கம் வந்து வரும். இதை தாண்டி இதை சப்ஸ்கிரிப்ஷன் மாடலில் போயிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ யூஸ் பண்ணி ஒரு 80% ஆட்டோமேஷன் இதில் பண்ணிடலாம். ஸோ இருக்கிறதுலையே ரொம்ப ஈஸியான வேலை மைக்ரோசாஸு, ஆனால் அதிக பணம் தரக்கூடிய வேலை இது. ஸோ கோல்டன் ஃபார்முலா என்ன கேட்டிங்கன்னா, மைக்ரோசாஸ்க்கு ஆடியன்ஸ் நமக்கு இருக்கணும், கிடச்சிருவாங்க. பெயின் என்னன்னு தெரியும், அதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சிம்பிள் ஏஐ சொல்யூஷன், அது மட்டும் கொஞ்சம் நம்ம மண்டையை உடைச்சி அது என்னன்னு கற்றுக்கணும். ஆனால் ஒரே தடவை தான் அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ப்ரைஸிங் பண்ணணும். இவ்வளோ தான் மைக்ரோசாஸ். இப்போது 3வது மாடல் ஏஐ கான்டென்ட் சோலோப்ரனர். இங்கே டூல்ஸ் எதுவுமே கிடையாது. நாம தான் டூல், நாம தான் ப்ராடக்ட். இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் தான் ப்ராடக்ட். யூடியூபராக இருக்கட்டும், நியூஸ் லெட்டர் க்ரியேட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லைனா ஃபேஸ்லெஸ் ஏஐ வீடியோஸ் இல்லை கான்டென்ட் க்ரியேட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கான ஒரு மெத்தடு தான், ஒரு மாடல் தான் இது. இதில் நம்ம சாஃப்ட்வேர் செல் பண்ண போகிறதில்ல, எந்த கிளைண்ட்டுக்கும் போய் ஒர்க் பண்ண போகிறதில்ல. வி ஆர் கோயிங் டு பில்ட் அட்டென்ஷன், கிரியேட் ட்ரஸ்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம மானிட்டைஸ் பண்ண போகிறோம். நாம தான் ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதற்கான அர்த்தம் என்ன தெரியுமா? மக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அவங்க எதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னா, கிளாரிட்டியாக ஃபாலோ பண்ணுவாங்க, பெர்ஸ்பெக்டிவாக ஃபாலோ பண்ணுவாங்க, அண்ட் தென் பேட்டர்ன் ரிகனைசேஷனை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நம்மளுடைய வேல்யூ என்னவா இருக்கும்னா, பீயிங் அ ப்ராடக்ட், நம்மளுடைய வேல்யூ என்னவா இருக்கணும்னா, ஒரு விஷயத்தை சீக்கிரமாக நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ இன்னைக்கு பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா, பட்ஜெட்டை பற்றி இன்னைக்கு நாளைக்கு நாளான்னைக்கு பேசுகிற அளவில் இருக்கணுமே தவிர, ஒரு மாதம் கழித்து நம்ம அதை பேசணுன்னா ஒரு யூஸுமே கிடையாது. அடுத்து இப்போ இதே பட்ஜெட்டில் மக்களுக்கு புரிகிற மாதிரி அந்த காம்ப்ளெக்சிட்டியை வந்து சிம்பிளிஃபை பண்ணி சொல்லணும். இது நம்ம கையில் இருக்குது. அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, கன்சிஸ்டண்ட்டாக நம்ம மக்களை ரீச் பண்ணணும், வீடியோஸ் போடணும். இவ்வளோ தான் இதுக்கு வந்து தேவை. மற்றதை ஏஐ பார்த்துக்கும். ரிசர்ச் இருக்குது, டிராஃப்டிங் இருக்குது, ரீபர்பஸிங் இருக்குது, ஆட்டோமேஷன் இருக்குது. இதை எல்லாத்தையுமே ஏஐ பார்த்துக்கும். இதில் இந்த ஃபேஸ்லெஸ் ஏஐ கண்டென்ட்னு ஒன்று சொன்னேன் இல்லையா, அது வந்து இன்னும் ஈஸி. அது யாருக்கு அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து மீடியாவில் நான் ஃபேஸை காமிக்க மாட்டேன், ஆனால் எனக்கு ப்ராடக்ட் போகணும், நான் அதில் வந்து மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கானது தான் இந்த ஃபேஸ்லெஸ் ஏஐ கண்டென்ட். சரி, இதுக்கு கேமரா தேவையில்லை, பர்சனல் ஐடென்டிட்டி காமிக்க தேவையில்லை. நம்மளுடைய பிராண்டு தான் பெருசாக இருக்குமே தவிர நம்மளுடைய பர்சனாலிட்டியை விட. ஃபார்மெட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ வாய்ஸ் ஓவர் இருக்கும், ஸ்டாக் ஃபுட்டேஜ், நிறையா ஃப்ரீ ஸ்டாக் ஃபுட்டேஜ் சேனல்ஸ் இருக்குது, வெப்சைட்ஸ் இருக்குது, அதுலேருந்து நம்ம புல் பண்ணிக்கலாம். அனிமேட்டட் எக்ஸ்பிளைனர்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் இதுக்கு தேவை. யூடியூப் ஷார்ட்ஸு,
இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு இந்தியாவில் கிடையாது, பட் வெளியில் டிக்டாக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் இது வந்து பெஸ்ட்டாக மேட்ச் ஆகும். சும்மா 30 செகண்ட் வீடியோ போட்டு அவங்க பெரிய லெவலில் இதில் வந்து ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏஐ டெக்னாலஜி ஸ்டாக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கிரிப்டுக்கு நம்ம ChatGPT யூஸ் பண்ணிக்கலாம், வாய்ஸுக்கு இப்போ நிறைய பேருக்கு தெரியும் 11 லேப்ஸ்னால் என்னன்றது தெரியும், வாய்ஸுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம், வீடியோ போட்டிங்கன்னா CapCut, பிக்டோரி இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், போஸ்டிங்க்கு எவ்வளவோ ஆட்டோமேஷன் டூல்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே இருக்குது. நாம் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும், அவ்வளோதான் இங்கே தேவை. இப்போது கரண்ட்டாக என்ன நடந்துட்டு இருக்குன்றத நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டேன், உங்கள் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும். ஏதாவது கொஷின் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் தாராளமாக பதில் சொல்கிறேன். அப்கமிங் 2026 2027 முடிகிற வரை இது என்ன நடக்க போகுது அப்படின்றது நமக்கு தெரியணும் இல்லையா? இப்போ நான் சொல்கிறேன் இருக்கு இல்லையா, இதையே நீங்கள் 2020 ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு வேற லெவலில் இருப்பீங்க. இப்போ ஒன்று கெட்டு போல, 2026 இட் இஸ் ஸ்டில் ஓப்பன், விண்டோ இஸ் ஸ்டில் ஓப்பன், ஆனால் கொஞ்சம் நேரோ ஆயிடுச்சு. அதனால் நம்ம உடனே இதில் வந்து ஆக்ஷன் எடுக்கணும். இந்த ட்ரெண்டுலேயே ஹை ப்ராபபிலிட்டி ட்ரெண்டுன்னு சில ஏரியா இருக்குது. அதாவது வெர்டிக்கல் ஏஐ, ஹாரிசான்டல் ஏஐ கிடையாது, வெர்டிக்கல் ஏஐ. இப்போ லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், லாக்குன்னு தனியாக ஒரு ஏஐ, ஹெல்த் கேர் இருக்குன்னா ஹெல்த் கேருக்குன்னு தனியாக ஏஐ, ரியல் எஸ்டேட் இருக்குன்னா ரியல் எஸ்டேட்டுக்குன்னு தனியாக ஏஐ. இப்போ இத்தனை ஏரியாலையுமே நீங்கள் ஹாரிசான்டலில் நிறையா சொல்யூஷன்ஸ் இருக்குது, வெர்டிக்கல்லையும் நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்குது. இப்போ இந்த வெர்டிக்கல் ஏஐ வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஏஐ ஏஜென்ட்ஸ், எல்லாத்துலேயுமே ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்துருச்சு. இதெல்லாம் தான் இப்போ இருந்து ஆரம்பித்து இன்னும் 2 வருஷத்துக்கு பெரிய லெவலில் ட்ரெண்ட் ஆக போகுது. ப்ளஸ் ரீஜனல் லாங்குவேஜ் ஏஐயும் பெரிய லெவலில் போகும். இந்தியாவில் நம்ம நிறையா மொழிகள் பேசுகிறோம், அதனால் அதற்கான ரிசப்ஷன் வந்து பெரிய லெவலில் இருக்குது. ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், இப்போவும் இதை நம்ம செய்யாமல் இன்னும் 2 வருஷம் வெயிட் பண்ணி நம்ம செஞ்சோம் அப்படின்னா நாம் எப்படி இருப்போம் அப்படின்னா, திரும்பவும் கன்சியூமராக ஆடியன்ஸாக தான் இருப்போமே தவிர ஒரு கிரியேட்டராக ஓனராக நம்ம மாறவே மாட்டோம். ஸோ என்னுடைய கன்க்ளூஷன் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ வந்து ஒரு ரேர் மொமெண்ட்டை நமக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. அந்த ரேர் மொமெண்ட் என்னன்னா, ஒன் பர்சன் கேன் கிரியேட் அ கம்பெனி, கேன் ஆப்ரேட் லைக் அ கம்பெனி அப்படின்றத ஏஐ வந்து நிரூபித்து கொடுத்துருக்கு. பட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்துக்குமானது கிடையாது. யாரெல்லாம் உடனே டிசைட் பண்ணி லேர்ன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறாங்களோ இது அவங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேங்க, இப்போது என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோ இந்த ஏஐ சோலோப்ரனர் ரோட் மேப் இருக்கு இல்லையா, இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போய் ஏஐ பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் அதை கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து பயங்கரமாக டீகோட் பண்ணி உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அசஸ் பண்ணுவோம். இந்த வீடியோவை அதே மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. 1 வருஷம் கழித்து நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும் நாம் இதை மிஸ் பண்ணிட்டோமா இல்லை இதை பிக்கப் பண்ணி அச்சீவ் பண்ணியிருக்கோமா அப்படின்றது தெரியும். அது மட்டும் இல்லாமல் ப்ராம்ப்டிங் பற்றின என்னோட டீட்டெயில்டு வீடியோஸ் லிங்க்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. ஏஐக்கான ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் பிளாட்ஃபார்ம் வேணும்னு நினச்சா என்னோட எய்ம்ஸ் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்கள். ப்ராம்ப்ட் இன்ஜின் லைப்ரரி வீக்லி 25 hours சேவ் பண்ணி கொடுக்கக்கூடிய 50+ டூல்ஸ் ஆப்ரேட் பண்ணுற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர், இப்படி நிறைய ஏஐ ரிலேட்டடான விஷயம் என்னுடைய எய்ம்ஸ் கம்யூனிட்டியில் இருக்குது. லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.